மைக்ரோ பிளேடிங் அப்படின்றது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயமா வந்து இப்போ வந்துட்டுருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக. ஸோ இந்த மைக்ரோ பிளேடிங் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது, என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த வீடியோவில் பேச போகிறேன். மைக்ரோ பிளேடிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிட்ரலி ஒரு பிளேடில் வந்து இங்கை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி உங்களுடைய ஐப்ரோஸ் மாதிரியே ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரைவோம். அதன் மூலமாக உங்களுக்கு ஹேர் அங்கே ஒரிஜினலாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஹவு த ப்ரொசீஜர் இஸ் டன். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 24 hours வந்து நீங்கள் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதை எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கிறவங்க, அண்ட் டயபெட்டிஸ் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க, மூட் ஹீலிங் ப்ராப்பராக இல்லாதவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சிலர் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் இது பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைல்டு பெயின் இருக்கும், ரொம்ப பெயினே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்பிங் பெயின் போடுறதுனால பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி ஹிஸ்ட்ரி, ஆல்வேஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்கணும். ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அலர்ஜிக் ஹிஸ்ட்ரி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, இன்ஃபெக்ஷியஸ் வரலாம் அண்ட் பெயின் வில் பி மோர். ஸோ அதனால் ஆல்வேஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்குறது ரொம்பவே நல்லது. ஆஸ்க் பேஷண்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பிஃபோர் யூ டூ த ட்ரீட்மெண்ட். ஸோ இதை தவிர இது எவ்வளோ எக்கனாமிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து 1.5 years to 2 years வந்து இதோட ரிசல்ட் இருக்கும். அண்ட் போஸ்ட் ஆஃப் தட் நீங்கள் வந்து 6 months ஆர் 1 yearக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீஜர் வந்து டச்சப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் மைக்ரோ பிளேடிங் ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களுடைய ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டண்ட்டாக வந்து யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட்.